ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எத்தனாவது பேஜ் நம்பர் சொல்லுங்க? 1073வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1073வது பக்கம் முதல் பகுதியை வாசிங்கள். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாம், நல்லா கவனிங்க. என் நெருக்கத்தில், என்னுடைய நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். போதும். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் நெருக்கத்திலிருந்து, இப்படி இல்லை, உண்மையாலுமே உங்கள் நெருக்கத்திலிருந்து சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நமக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். இதே மாதிரி ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருந்திருக்கிறாரா? நெருக்கத்தில் இருந்திருக்காரு. என்ன நடந்துச்சு, இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி பண்ணலான்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அப்போ நீங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். வாசிங்க பார்க்கலாம். என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி, இல்லை நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லணும். என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எத்தனை பேருக்கு அது தேவை? இது எனக்கு தான். எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. யோனா, இந்த புஸ்தகத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தி கொண்டு வருகிறார், இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் எப்படி நடத்தி கொண்டு வருகிறார், எப்படி வேதம் அதற்கு இவ்வளவு உறுதியாக சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக தொடர்ந்து நாம் இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களாக நியமித்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். அநேகர் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் உங்களுக்கு உத்தரவு அருளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கேரண்டி உங்களுக்கு உண்டு இன்னைக்கு. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தில் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை என்ன செய்தீர். நார்மலாக இருந்து கூப்பிட்டாலே அவர் கேட்பார். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். 103 சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னாக்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார், அவருடைய செவிகள் என்ன செய்கிறது, திறந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜெபம், நம்மளுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுகிறது இல்லை? நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைச்சிருதா? யோனா சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆண்டவரே என்று சொன்னேன். அவர் திரும்ப யோனா சொல்லுப்பா அப்படின்னு சொல்றார், பதில் சொல்றார். இருக்கீங்களா?
இங்கே எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். ஏன் இல்லை? நெருக்கத்தில் நாம இல்லை. நெருக்கத்தில் இருந்து கூப்பிடும் போது சங்கீதக்காரன் சொல்றார், நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையிலிருந்து வாயை திறந்து கூப்பிட்றாங்களோ இல்லையோ, அதை கூப்பிடுறதுக்கு சக்தி இல்லாமல் நான் மனதிலேயே அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது உடனடியாக இறங்குகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதில் யோனாவின் புஸ்தகத்தில் பின்னாடி வாசி பார்த்தோம்னு சொன்னால், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறாராம். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார், கோபம் கொள்றார். இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை, எல்லையை மீறான். அவனுக்கு தீங்கு வரப்போகிறது, அந்த தீங்கை அனுமதிக்க போகிறார். வேற வழி இல்லை. ஏன்னா அவனே அதை என்ன செய்கிறான்? என்னது? கிரையை கொடுத்து வாங்குறான். தவம் இருந்து பிரச்சனையை விலை கொடுத்து என்ன செய்யறான்? வாங்குறான். அவரால் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அந்த தீங்கு அவங்களை போய் தொடுகிறதே என்று சொல்லி அந்த தீங்குக்காக அவர் என்ன செய்கிறாராம்? நீ படுற பாடு இருக்குல்ல, கஷ்டம் இருக்குல்ல, பிரச்சனைகளை வாங்கிட்டு வந்துடுறீங்கள, பிசாசின் பிடியில் போய் மாட்டிக்கிறீங்களே, பல பிள்ளை சூடிய கட்டுகளில் போய் மாட்டிக்கிறீங்களே, பாவத்தினால் உண்டாகிறதான சகல சாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்களே, அதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். இப்படி இதற்காகவா நான் உங்களை தெரிந்து கொண்டேன், இதற்காகவா நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டு இங்கே வந்து என்னுடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறேன், இரத்தத்தை சிந்தினேன். வாசிக்கலாம், என்ன நடக்கிறது, எதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது? வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம போகலாம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதற்கு நீங்கள் என்னோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அதை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு, நல்லா கவனிக்கணும், அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, உங்களுக்கு எனக்கும் இப்ப அடிக்கடி வேதத்தை வாசிக்கும் போதும் சபை கூடி வரும் பொழுதும் ஜெபிக்கும் போதும் பல நீங்கள் அயர்ந்த நித்திரையா இருக்கும் போது சொப்பனங்களினாலேயும் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்படித்தானே நம்மளோட பேசுறாரு, இடைப்படுறாரு. அப்போ யோனாவுக்கு அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். நீ என்ன பண்ற யோனா? எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி. விரோதமா பிரசங்கின்னா நம்ம நினைக்கிற மாதிரி விரோதம் இல்லது. எப்போ பார்த்தாலும் அவன் என்ன அக்கிரமம் பண்ணாலும், என்ன பாவம் செஞ்சாலும், என்ன தீமை பண்ணாலும், எவ்வளவு பிரச்சனைகள் குட்டிகளாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவனை போற்றியே பேசுறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பார்த்துக்கிடுவார், கர்த்தர் அதை செய்வார், என்ன செய்வார், ஏய் நீ பண்ணுறது தப்புப்பா, இந்த தப்புனால இதுதான் உனக்கு வந்து சேரும், அதனால் வேற எந்த நன்மையும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. நினிவே கீழுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஊர் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஊரில் அதைக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆகையினாலே யோனா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அந்த ஊரில் ஒருத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறான், இந்த சபையில் ஒருத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான். நீ போய் அதுக்கு விரோதமாக என்ன செய்ய, பிரசங்கி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவர்களுடைய அக்கிரமம் மனுஷன் லெவல்ல எல்லாம் இல்ல. எந்த லெவலுக்கு போயிடுச்சு? கர்த்தருடைய சமூகம் வரைக்கும் போயிடுச்சு. அக்கிரமம் என்ன? விக்கெட்னஸ். ஆங்கிலத்தில் விக்கெட்னஸ் சொல்லுவா. தீமை, தீய எண்ணம் கற்பந்தரித்து தீய செயல்களை உண்டாக்குகிறது. பொல்லாத கிரியைகள், தீய எண்ணம், விக்கெட்னஸ். அது மட்டும் இல்லை, மாரலாவே அது ஒழுக்கம் இல்லை.
அப்படின்னா அறத்தின்படி நல்லொழுக்கத்தின்படி அதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. அவங்க முறைகேடாக நடக்கிறார்கள், முறை தவறி நடக்கிறார்கள். சபை எப்படி இருக்கு? முறைகேடு. அந்த முறையை மாற்றுகிறார்கள், முறை தவறுகிறார்கள். ஆண்டவர் ஒரு வழிமுறையை கொடுத்தா ஆவிக்குரியவர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு, ஒரு முறை கொடுக்கிறாரு. அதை மாத்திடுறான். எல்லாம் தாறுமாறா என்ன செய்யறான்? மாத்திரான். அது மட்டுமல்ல, ஃபுல்லா தீய எண்ணம். எதை பார்த்தாலும் தீமையா பார்க்கறது, எதை கேட்டாலும் அதை தீமையாய் புரிந்து கொள்வது, எதை சொன்னாலும் அதை அப்படியே தீமையாய் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துவது. இதனால் அநேகர் தீமைக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளே மாறுகிறார்கள். அநேகர் இடுகிற கூக்குரல், ஓலம், அழுகை தேவனுடைய சமூகம் வரைக்கும் போகிறது. தேவனுடைய இதை கர்த்தர் எவ்வளவு நாள் பொறுத்து கொண்டே இருப்பார்? இதை கர்த்தர் எத்தனை நாளைக்கு என்ன செய்வார்? பொறுத்து கொண்டே இருப்பார். காயின் இடத்துல கேட்கிறான், எப்பா உன் தம்பியோட ரத்தம், ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்யுது? என்ன செய்யுது? ஆதாரம் இருக்கா வேதத்தில்? நீ என்ன பண்ண அவனை? ஆண்டவருக்கு தெரியாதா? அவனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ என்ன பண்ண? அந்த ரத்தம் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சா, அவன் தீய எண்ணமுடையவர்களாய் மாறினாள். விக்கெட்னஸ் என்னது? இது தமிழ் என்ன வச்சோம்? அக்கிரமம். அக்கிரம செய்கைக்காரனாய் மாறினாள். முறைகேடாய் மாற ஆரம்பித்து விட்டாள். முறை தவறி நடக்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஒருத்தன் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, அவன் குடும்பமே பாதிக்கப்படும். ஒரு நபரினால் அந்த குடும்பம் முழுவதும் அவதிப்படும். ஒரு நபர்னால அந்த சபை ஃபுல்லாக என்ன செய்யும்? பாதிக்கப்படும். இங்கே அநேகர் இருந்தா அநேகருடைய அழுகுரல், அநேகருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் வேதனை, வியாகுலம் தேவனுடைய சமூகத்தில் கூப்பிடும். ஆண்டவர் கூப்பிட்டு சொல்வார், யோனா, இந்த சபையில் அக்கிரமம் மிகுதியாகி எங்கே வந்துருச்சு? என் இடத்துக்கு வருது. உடனே போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. அந்த அக்கிரமத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. நீ அப்படி பண்ணும்போது அவன் ஏற்றுக்கிட்டானா அவன் தப்பிச்சிருவான். அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த தீங்கு அவனுக்கு நோக்கி வருகிறது. போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றான். வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, யோனாவுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறார். யோனா எல்லாத்தையும் பேசாமல் வாங்கிக்கிட்டு, நம்ம எப்பொழுதுமே எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணிட்டு வந்தோம், இந்த வாரம் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு வந்தோன்னு தெரியாத அளவுக்கு இங்கே வரும்போது அப்படியே கவ்யமாக வந்து உக்காந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுருக்கீங்க. என்ன செய்யணும், நீங்கள் நாம் என்ன செய்யணும்னு பெற்றுக்கிட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பாட்டுக்கு வாங்கிக்கிடுவோம். நம்ம வேலையை என்ன செய்வோம்? யோனா கரெக்டாக செஞ்சா. இங்கே எத்தனை யோனாக்கள் உட்காந்துருக்குறீங்க? 99.9% அத்தனை பேரும் யோனாக்கள் தான். ஆண் யோனா, பெண் யோனா. கவனிங்க, இப்போ வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து, நினிவேவுக்கு போக சொன்னா நம்மால் எங்க போயிட்டா? தர்ஷீசுக்கு கிளம்பிட்டான். ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர், இடுக்கமான வாசல் வழியா வாப்பா, நீ வந்தீன்னா இந்த இடத்த நீ அடைவாய், இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வழி விசாலமாக தானே இருக்கு, இந்த வழியாக போகணுன்னு ஆசை இருக்கு, ஆண்டவருடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணுன்ற வாஞ்சி இருக்குது, கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆனால் எனக்கு பலவிதமான அலுவல்கள் இருக்கு, வேலை இருக்கு. ஒன்று. அடுத்தது என்ன? எனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கிறது.
இந்த ஆசையெல்லாம் இப்போ நிறைவேற்றாம எப்போ நிறைவேற்றுகிறது? உடனே அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுவோம். வாஞ்சைகளை கொடுக்கிறதே யாரு? ஆசைகளும் வாஞ்சைகளை கொடுக்கிறதே கர்த்தர். நீ என்னையா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீ வாழ்க்கையை வாழு, அதுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி திசை மாற்றி விடுறான். அவன் மாற்றி விட்றானா இல்லையோ, நம்ம ஆளுங்க அதை பற்றி கவலையே படுறதில்லை. வருகிறேன்னு சொல்லியிருக்காரு, வருவார். 2000 வருஷமாக வந்துட்டாரா? வரல. சபைக்கு வந்தால் எல்லாத்தையும் வாங்கிடுறோம், இதெல்லாம் என் கடமைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அது மாதிரி வழி மாறி யோனா இன்னொரு பக்கம் கிளம்பி போயிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை கப்பல் ஏறி போறாரு. சமுத்திரத்தின் மேல பெருங்காற்று என்ன செய்யுது? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அனுமதிச்சிட்டாரு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அங்கே தேவ ஜனங்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், ஏதோ ஒரு காரணத்தினால தவறான காரியங்களை புரிந்து கொண்டு சிக்கல்ல மாட்டிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அனைவரையும் விடுதலை ஆக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவன் தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் சிக்கல்ல போய் மாட்டிட்டான், தெரியாமல் செஞ்சவனும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். ஆனால் இவர்கள் யாரும் அழிஞ்சு போகணுன்றது தேவனுடைய திட்டம் அல்ல. இன்னைக்கு சபையில் உட்காந்துருக்க உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் யாரும் அழிஞ்சு போகணும்னு ஆண்டவர் விரும்பலை. உங்களுடைய சொந்தக்காரர்களோ இல்லை மற்ற ஊழியர்களோ இல்லை சக விசுவாசி நீ நாசமாக தான் போவ பாரு அப்படின்னு சொல்கிறதுனால நீ நாசமாக போக மாட்ட. ஆண்டவர் கைவிட்டால் மட்டும்தான் நாசமாக போவேன். நீங்கள் தெரிஞ்சே செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் சில வற்புறுத்தினாலே செஞ்சிருந்தாலும் நீ என்ன பண்ணியிருந்தாலும் உனக்கு அழிவுதான்றது முடிவு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு அது அல்ல. அல்லேலூயா, அது அல்ல. வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆமா. ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கம்? ஏன் தெரியுமா போராட்டம்? நீ விலகி ஓடினாலும், நீ தவறி போயிருந்தாலும், சில அடிமைத்தனத்தினாலே நீ பிரயாணப்பட்டு கொண்டே இருந்தாலும், சில நிர்பந்தத்தினாலே நீ மாறி போனாலும் ஆண்டவர் அப்படியே உன்னை விடுறதில்லை. இப்போ உங்களை ரொம்ப நாள் விட்டு வச்சாரு, ஆனால் இப்போ பெரும் காற்றை அனுப்புகிறார். உன் வழியில் பெருங்காற்று வருது, உன் வாழ்க்கையில் பெருங்காற்று வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அடுத்தடுத்த சூழ்நிலைகளை கவனிங்க, அப்படியே வாசிங்க. அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, கடல்ல பாதி வழியிலேயே உன் லைஃப் காலி ஆயிரும் நினைக்கிறத்தக்க அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகுது. என் குடும்பம் இனிமேல் ஒன்றா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகிறது, மனநிலைகள் உருவாகிறது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் பார்த்து ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஒரு மனுஷியே இல்லை, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார். உறவுகளை ஏற்படுத்துகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உறவு, இந்த குடும்ப உறவு, அதுக்கப்புறம் ஒரு குடும்ப உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உனக்கு வேலி. வேதம் சொல்லுகிற வேலி, அதில் முக்கியமான வேலி எதுனா உன் குடும்பம். அந்த குடும்பம் தான் உனக்கு வேலி. அதை நீ விளக்கிட்டு வெளியில் போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு என்ன செய்யும்? ஆமா, இந்த உறவை நீ உதறி தள்ளினால் சர்ப்பம் உன்னை தீண்டும், பிரச்சனை உன்னையே கடிக்கும். ஏன்னா வேலி எடுத்துட்டா எல்லா மிருகங்களும் உள்ள வந்துடும், எல்லா சாபங்களும் உனக்குள்ள வந்துடும், எல்லா விதமான என்னது உலக சகல மோசமான காரியங்களும் உன் குடும்பத்துக்குள்ள வந்துடும். வேலி நோத்தவே கூடாது. தேவனுடைய சமூகம் ஒரு வேலி, தேவனுடைய சமூகம் ஒரு வேலி. இங்கே யோனா மாறி போயிட்டார். கப்பலே உடைந்து போகிற அளவுக்கு, உன் வாழ்க்கையே உடைந்து போகிற அளவுக்கு, இனி எதிர்காலமே காலின்ற அளவுக்கு, உன் குடும்பம் இனிமேல் நினைச்சாலும் ஒன்றா இருக்க முடியாதுன்ற அளவுக்கு, உன் பிள்ளைகளோட எதிர்காலம் ஒன்றுமே எல்லாம் போகிற அளவுக்கு அங்கே சூழ்நிலை ஏற்படுகிறது. கர்த்தர் தான் காத்த வரவிட்டிருக்காரு, பிசாசு இல்லை. நல்லா கவனிங்க, நம்ம பிசாசுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான். கர்த்தர் தான் அதை உனக்கு அனுமதித்திருக்கிறார்.
உன் வாழ்க்கையில் அடிக்கிற காற்று போராட்டங்கள் எல்லாம் இங்கே பிசாசு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஊழியக்கார ஜாப் பண்ணலாம், இந்த ஊழியக்கார ஜாப் பண்ணலாம், நம்ம ஊழியக்காரங்களே கூப்பிட்டு வருவோம், அதுக்கு ஜாப் பண்ணுவோம், வீட்டுக்கு கூட்ட வைக்காத. உன் பிரச்சனை அது இல்லை. காற்று தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தடை கர்த்தனால் உண்டாகியிருக்கிறது. உன்னுடைய வறட்சி கர்த்தனால் உண்டாகியிருக்கிறது. இதெல்லாம் செய்வாருங்களா? செய்வார், செய்வார். அல்லேலூயா. அவர் அடிப்பார். அவரே என்ன செய்வார்? அடிப்பாரா? அடிப்பார். உன்னை காயப்படுத்துவார். அவரே காயத்தை என்ன செய்வார்? கட்டுவார். அவருடைய கை என்ன செய்யும்? அதை ஆற்றும். உனக்கு சுக வாழ்வை கொடுப்பார். சத்தமாக சொல்லு, வாசிங்க. அதனாலே இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசிலிருந்து ஒன்று வரல, கர்த்தர் உனக்கு அனுமதித்திருக்கிறார். அதற்கு என்னத்துக்குன்னு இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு அதுக்கு முடிவு கொண்டு வா. நீ கூப்பிட்டால் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இதை யார் அனுமதித்தாரோ அவரை கூப்பிடு, வேற எதையும் கூப்பிடாதுங்க. வாசிங்க. அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே, ஒரு நார்மலாக தாங்க போயிட்டு இருக்கு. வருது, நிறைய பேருக்கு பெரிய கொந்தளிப்பு வந்துருச்சு. கொந்தளிப்புக்குள்ள தான் இருக்காங்க. சில பேருக்கு இன்னும் தெரியலையா? இல்லை, உங்கள் டைம் வரல, வந்துக்கிட்டே இருக்கு. கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, அப்பொழுது கப்பற்காரர் என்ன செய்யற? வண்டி ஓட்டுறவர். ஆமாம், இப்போ வீட்டின் தலைவருக்கு இப்போ என்ன வருது? பயம் வருது. அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். சமுத்திரத்தில் தூக்கி போட்டு விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். உங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பயங்கர கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, கொந்தளிப்பு வரும்போது, யாராவது ஒருவர் அசாத பற்றியெல்லாம் எதையுமே கவலை இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, பிரச்சனை அவங்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒரு நபர்னால மற்ற காரியங்களை எல்லாம் இவன் வீட்டில் இருக்கிறவங்க அலமோதி, இதை சரி பண்ணலாமா, அதை சரி பண்ணலாமா, அதை பண்ணிடலாமா, 40 நாள் உபவாசத்துக்கு ஓடலாமா, இந்த ஜபத்துக்கு போகலாமா, பொருத்தனை காணிக்கை செலுத்தலாமா, அப்புறம் வேற என்னது, லைனாக சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். கடைசியில் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் விற்கிற அளவுக்கு போயிடுச்சு. கடனாகி போச்சு, எல்லாம் அடமானத்துக்கு போகுது, எல்லாம் தூக்கி வெளியே போடுறோம். அப்போவாது இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? ஆகாது. சத்தமே இல்லாமல் சன்னமாக எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் தெரியாமல் தூங்குறான் பார். ஏமா தூங்குறிய? நீ விழிப்படை. நீ எந்திரிச்சு உன் தப்பை ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்குற வரைக்கும் புயல் என்ன செய்யாது? ஓயாது. எவ்வளோத்த தூக்கி வெளியே போட்டாலும், உன் சொத்து முழுக்கத்தையும் தூக்கி கொடுத்தாலும் உன் பிரச்சனை ஓயாது. மற்றவங்கெல்லாம் பரபரப்பாயிட்டாங்க, குடும்பமே பரபரப்பாக இருக்குது. பிரச்சனைக்குரிய நபர் ரொம்ப அசால்ட்டாக, ஏன்னா அவருக்கு தெரியும் பிரச்சனை இவங்களால இல்லை, பிரச்சனை யாருனால? சத்தமாக சொல்லுங்க. அவன் அப்படியே பார்த்தான், சரி தூக்கி போடுறானுங்க, போட்டோம். அப்போ கூட அவனுக்கு என்னால் தான்டா, நீ எல்லாம் சாமியை கும்பிட வேணாண்டா, அவசியம் இல்லைடா, இதெல்லாம் செய்யாதீங்க, நான் தான்னு சொல்கிறதுக்கு மனசு. ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியவா என்ன செய்யும்? தெரியும். யோனாவுக்கு பிரச்சனைக்குரிய நபர்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி கெட்டு போகும். நீ தைரியமாக துணிகரமாக பண்ணி எல்லாத்தையும் இன்னும் முடிச்சுக்கலாம், பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம், குடும்பம் செத்துக்கிட்டு கிடக்கும், சபை சீரழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் அதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம், அதை பண்ணிக்கலாம். அனுபவிச்சு சொல்கிறேன். தூங்கிட்டு இருக்காரு அண்ணன், வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, இதெல்லாம் பார்த்தான் ஃபைனலாக, இந்த ஆள் கொஞ்சமாவது அறிவு வேணும். ஏன்டா எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டான், எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிட்டாமே, நஷ்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நேரம் அவங்ககிட்ட வரலாம்ல. எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான்.
அப்புறம் அங்கே இருக்கிறவனெல்லாம் உபவாசம் போடுறான், பரிகாரம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான் நடுக்கடலில். அப்புறமேட்டு பார்த்து யோனாட்ட வரானாமா. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. இந்த குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் அப்படிதான் எப்பொழுதுமே ஒரு குடும்பம்னு சொல்லிட்டாக்க உடனே அந்த வீட்டு ஆணை மட்டும் குறிச்சிடாது. அந்த வீட்டில் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ மற்றவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறவங்கள தான் சொல்கிறேன். அவங்க அப்போ கூட புரியல, வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். நாம் அழிந்து போகாதபடிக்கு, அவனையும் அழிய அவங்க நினைக்கல, விட மாட்டாங்க. கத்தர் கொடுத்த உறவல்லமா, கத்தர் கொடுத்த ஆத்மா இல்லவா சபைக்கு. அதனால மற்ற விசுவாசி அதை நினைக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம் உனக்காக போராடுகிறது. நினைத்தருளுவார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று. சீட்டு போடுவோம், யாருனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி சீட்டு போடுவோம் வாருங்க அப்படின்னு சொல்றான். வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யாரு பேருக்கு வந்துச்சு? சீல ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லணும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் நான் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன், என் நிமித்தம்தான் இவ்வளோ பிரச்சனை என்ன செஞ்சிருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்கு. இங்கே ஆன நஷ்டம் எல்லாம் யாருனால ஆச்சு? என்னால் தான் ஆச்சு. இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்களே கடலுக்குள்ள, ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் தூக்கி போட்டிங்களே, இதெல்லாம் யாருனால? சத்தமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இது அப்போ முன்னாடியே அவனுக்கு தெரியும்ல. ஆனால் அந்த குடும்பத்தாரும் பாருங்க, அவன் இதை முன்னாடியே யோசிக்கல. பிரச்சனை வந்து நஷ்டமாகி எல்லாம் உயிரே போகுது, குடும்பமே நாசமாக போகுது அப்படின்ற நினைப்பு வந்ததுக்கு அப்புறம்தான், ஏய் நீ யாரு, எங்கிருந்து வர, என்ன தொழில் பண்ணுற, என்ன கூட்டணி, எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே சம்பாரிச்சிட்டு வரும்போது நீ என்ன பண்ணி இதை காசு கொண்டு வரேன்னு என்னைக்காவது கேட்டீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே பொருள் புதுசாக வருது, எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்களா? அன்னைக்கு உங்களுடைய வருமானம் இவ்வளவு தானே, எப்படி இது வந்துச்சுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இதை ஏன் இது வந்துச்சு, ஏன் வருமானத்துக்கு மிஞ்சி இந்த வேலையை பண்ணுறேன்னு கேட்டிங்களா? துன்மார்க்கமா நீ அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறியே, இந்த துன்மார்க்க என்னது கூட்டத்தோட போய் என்ன செஞ்சிட, சவகாசம் வச்சு பல துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபடுறிய. அன்னைக்கு கேட்டியா உன் பையனை? உங்கள் கணவரை கேட்டீங்களா? உங்கள் மனைவியுடைய சேர்க்கை சரியில்லையே, அன்னைக்கு கேட்கலையே. அன்னைக்கு விட்டுட்டு படகு உடைய போதான், பெரும் காற்று அடிக்குது வாழ்க்கையில், சமுத்திரத்துலலாம் மூழ்கிறான்ற நிலைமை வரும்போது தான் நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்போ தான் கேட்பியா? நீ துவக்கும் போதே கேட்டிருக்கணும். ஆரம்பம் வரும்போது, ஏப்பா நீ யார், எங்கேருந்து வர, என்ன பண்ணிகிட்டு இருந்த, யாரோட கூட்டம் வச்சுருக்க, நீ கூட்டு வச்சுருக்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் இங்கே என்ன இல்லை, இடம் கிடையாது. ஏன்னா அந்த கப்பலில் இருக்கிறவன் அத்தனை பேரும் தெய்வ பக்தி உள்ளவன் பாருங்க. உடனே எல்லாரும் அவன் தெய்வத்தை கும்பிட்றான். ஒருவேளை சாமி நம்மளை காப்பாற்றினாலும் என்ன செஞ்சிடும், காப்பாற்றிடும். எல்லாருக்கும் ஒரு வகையான தெய்வ பக்தி இருக்கு. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் படுத்திருக்கிறது நம்மால் தான். ஏன்னா நம்ம தானே சொல்லிக்குவோம், மற்ற சபைகளெல்லாம் பார்த்து கை நீட்டு அவங்கெல்லாம் ஆவிக்குறி சபையில், நாங்கள்லாம் தான் சூப்பர் கிளாஸ்,
நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். உனக்கு தான் துணிகர அதிகம். உன்னால தான் எல்லாம் சீரழியுது. உன் குடும்பமே அலமோதுது. நீ மறைமுகமாக செய்கிற உன் குடும்பத்துக்கு கூட தெரியாமல் வச்சிருக்கிற சகல துன்மார்க்கமான கிரியைகளின் நிமித்தம் நீ கமுக்கமாக வந்து உட்கார்றதுனால ஒன்றும் நடக்காது. இப்போ அடிக்கிற ஆளை கொந்தளிக்க போகுது. உன் குடும்பம் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவாயாக. அவரை நோக்கி கூப்பிடு. மறு உத்தரவு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய்க்கொள். நீ யாருக்கு தெரியாது, நண்பனுக்கு தான் தெரியும். நண்பனுக்கே தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது. வேறொரு வாழ்க்கை இங்கேயா, நமக்குள்ளறியா, நம்ம சபையிலையா, வேறங்க. வெளியில் போனால் இன்னொரு வாழ்க்கை. கர்த்தர் இன்னைக்கு பெரும் காற்றை அனுப்பி கொந்தளிப்பதற்கு முன்பாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருவாயாக. உண்மையில் தேவ திட்டம் இருக்கிறது. நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்துருவேன். இங்கே ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், எவ்வளவு வேஷம் தாங்க முடியாது. வாசிங்க சீக்கிரம். அவன் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியா திரும்ப இன்னும் ஓயறபாடு இல்லை, இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அவனுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சா மற்றவன்லாம் நல்லா இருப்பான்னு தெரியும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த தொல்லை பண்ணுற மறைமுகமாக எல்லா வேலையும் பண்ணுறது நபருக்கு தான் தெரியும். நான் நிறுத்தினாதான் இந்த குடும்பத்தில் எல்லாரும் உருப்படுவான். ஆனால் அது வரைக்கும் மனசு இறங்காத வரைக்கும் அடுத்தவனையே கை காமிச்சிட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்கவங்களை கை காட்டும். உன்னால தான், அதனால தான், இதனால தான் அப்படின்னு சுற்றி வருவான். கடைசியில் உயிர் வார நிலைமை வரும்பார். டோட்டலாக இனி முடியாத நிலைமையில் தான் உண்மையை சொல்லுவான். இல்லைன்னா கமுக்கமாக அதையும் ஒதுங்கி போனான். அப்பவும் மனசாட்சி கட்டவனெல்லாம் இருக்கிறான். அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அருகதையாற்றவன். நம் நிமித்தமாய் வேறொருவர் வேறு ஏதோ ஒரு காரியம் நஷ்டமாகும், தவறு அவதிப்படுகிறார்கள்னா உடனே மாற்றணும். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறவங்க. அல்லேலூயா. வாசிங்க. நீங்கள் என்னை எடுத்து என்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். சமுத்திரத்தில் என்ன செய்யுங்கள்? போட்டு விடுங்கள். அவங்க பயப்படுறாங்க. ஆனால் யோனாக்கு தெரியும், இது கர்த்தர் தான் அனுமதிச்சாரு, நம்மளை கொன்றலாம் மாட்டார், நம்மளை என்ன செய்ய மாட்டார், இதோட லைஃப்பை முடிக்கலாம் மாட்டார், தூக்கி போட்டுட்டு அழகாக வாஷ் பண்ணி திரும்ப கொண்டு வருவாருன்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்தால் என்ன நடக்கும்னு. வாசிங்க. தூக்கி என்னைய சமுத்திரத்தில் போட்டுருங்க. அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் கூலாக போய் என்ன செஞ்சிருந்தேன், படுத்திருந்தேன். வாசிங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். அப்பவும் ட்ரை பண்றான் பாருங்க. அடே அவன் தான் சொல்லிட்டானேடா, நான் என்னை தூக்கி போட்டாதான் இந்த குடும்பம் படகு ஒழுங்கா என்ன செய்யும் போகும். அப்பவும் ட்ரை பண்றான். சில சமயம் அந்த குடும்பமே என்ன செய்யும், அவனா முன் வந்து கர்த்தருக்கு பிரியமானது செய்யலான்னு வந்தாலும் தடுப்பான். இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. வாசிங்க. வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் பண்ண தப்பிச்சு போலான்னு பண்ண அது இன்னும் வேகமா என்ன செய்யும்,
கொந்தளிக்கும். அடுத்தது, அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மனுஷனை திருத்தி அவனை தேவனுடைய சித்தம் செய்ய வைக்கிறதுக்குள்ளார கர்த்தர் மட்டும் பாடுபடுறதில்ல, அவனை சுற்றி இருக்கிற குடும்பம், அவன் நட்பு, அவன் கூட சேர்றவன், அவன் கூட சேர்ந்து தொழில் பண்ணவன் எல்லாரும் அவதி. சபைக்குள்ள உக்காந்து சபையிலேயே அவதி. இவன் ஒருத்தன் அடங்காமல் போகிறதுனால கடைசியில் அவன் ஜெபமே பண்ணிட்டான், இதுக்கு மேலே இவனை காப்பாற்றுறதுக்கு நான் நினைக்கல. ஆனால் இந்த பழிப்பாவம் எங்கள் மேலே எவ்வளோ பயந்து கிடப்பான் பாருங்க. சொல்லிட்டு குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, குறிக்க வேண்டிய இடம் சொல்லுங்க. சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். இப்போ சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ தன்னுடைய மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். போதும், என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பயந்து பொருத்தனைகள் எல்லாம் பண்ணி கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க? ஒழுங்கா வழிபாடு பண்ண. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் யாரை தூக்கி சமுத்திரத்தில் போட வேண்டும் என்று சொல்லி. உங்கள் நிமித்தமாக அநேகர் பாடுபடுகிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முன் வந்துருங்க. ஆண்டவரே, சமுத்திரத்தில் என்னை தூக்கி போடுங்க, சமுத்திரத்தில் என்னை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த பயணம் சரியில்லை, நீங்கள் போயிட்டுருக்கிற பயணம் அந்த திசை என்ன இல்லை, சரியில்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியில்லாத காரியம், கர்த்தர் எதிர்பார்க்காத விரும்பாத காரியம். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து வேற காரியத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் நிமித்தம் உங்களை வைத்து பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த கொந்தளிப்பு அடங்கணும்னா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஓயணும்னா, உங்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் மாறணும்னா, வறுமை மாறணும்னா, கடன் ஒழியணும்னா, பிசாசின் போராட்டம் நீங்கணும்னா, வியாதி ஒழியணும்னா, யார் தூக்கி போடணும் நீயா முன் வந்து சொல்லிடு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நிமித்தமாக உன்னைய தூக்கி சமுத்திரத்தில் போடுற நிமித்தமாக, அதாவது கர்த்தருக்கு முன்பாக வந்து நான் என்னை தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுனால, என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முன் வருகிறதுனால, என்னுடைய தீர்மானத்தை தேவனுடைய தீர்மானமாக்கி அதற்கு நேராக நான் மாற்றுகிறதுனால உன் குடும்பத்தில் இருக்கிற மற்றவன் எல்லாம் பயபக்தி உள்ளவனாய் மாறுவான். குடும்பத்தில் மற்றவர்கள் பயபக்தியுடையவர்களாய் மாறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்கள், பொருத்தனை உடன்படிக்கை அனுபவத்துக்குள்ளே வருவார்கள். ஒருத்தனால தான் அத்தனை பேருடைய ரட்சிப்பு நிற்குது. சில வீட்டில் இந்த சமுத்திரத்தில் தூக்கி போட வேண்டிய ஆள் தான் அங்கே வந்து வசனமே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா தான் வீட்டுக்குள்ளே பயங்கர சத்தியமெல்லாம் பேசும், ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த போர்வையில் இருக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரான ஆள். அதுதான் ரொம்ப டேஞ்சர். வசனத்தை அப்படி தட்டி விடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய செய்கையை பார்த்து வசனம் சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தை இது நடந்தால் இது இப்படி, இது வசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுமா, கனிகளே இருக்காது பாருங்க, கனிகளே இருக்காது. அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி. அதுதான் இப்போ முதல்ல சமுத்திரத்தில் தூக்கி போட வேண்டிய ஆள். பல வருஷம் ரட்சிக்கப்பட்டு விசுவாச குடும்பமாக உட்காந்துருக்கு கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பான் பாருங்க. அதில் இருக்கிற பிரச்சனை இதுதான். புதுசாக ரட்சிக்கப்பட்ட இடையில ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க கூட பிரச்சனை இல்லை, அவன் தப்புக்கு அவன் கரெக்டாக முன் வந்துடுவான். ஆனால் பல வருஷங்களாக அப்படியே விசுவாசிகளாக இருந்து வசனத்தை படித்து அநேகருக்கு சத்தியம் சொல்லி வந்திருக்குவார். அதுதான் ஃபஸ்ட்டு தூக்கி போட வேண்டிய ஆள். அதுதான் ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். அதுக்குள்ளே அவ்வளோ சுயநீதி இருக்கும், அவ்வளோ பின்ன உள்ளுக்குள்ளே திறக்கப்பட்ட கல்லறை பிரேதக்குழி அது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிச்சிருக்கும், எதுவுமே பறக்காது போகாது. க்ளீனாக சொல்லிட்டாரு. அடுத்தது வாசிங்க சீக்கிரம்.
யோனாவை விழுங்கும்படி தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. சார், உன்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாச்சு, பயப்படாத. யோனாவுக்கும் தெரியும், உனக்கு தெரியும், ஒன்றும் ஆகாது. தூக்கி போட்டோன்னே ஒரு பெரிய யோனாவை காப்பாற்றும்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு பெரிய பெரிய நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குது. அதெல்லாம் சர்டன் லிமிட் வரைக்கும் தான் உள்ளே போகும். அதுக்கு மிஞ்சி அவங்க குறிப்பிட்ட இதுக்கு மிஞ்சி போயிட்டா அழுத்தம் தாங்காமல் அது என்ன செஞ்சிருமா, வெடிச்சு செதறிடும். உள்ளுக்குற ஒருத்தன் கூட இது பண்ண மாட்டான். ஆண்டவர் பாருங்க, அந்த மாதிரி கப்பலெல்லாம் அனுப்பலை. எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், முழுகிடுச்சு. கீழே கடலுக்கு கீழே இருக்கிற பர்வதங்கள் இருக்குது பாருங்க. கடலுக்கு கீழே என்னெல்லாம் இருக்காமா, வெளியில் பார்க்குற பர்வதங்கள், மேலே இமய மலையெல்லாம் பார்க்குறீங்களே, அது மாதிரி கடலுக்கு கீழே எத்தனை பர்வதங்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த மலை அடிவாரம் வரைக்கும் போனாலாம் பாருங்க. வீட்டில் போய் 4 அதிகாரம் தான் இருக்குது, வாசிங்க. ஜெபம் பண்ணிவிட்டு பரிசுத்த ஆவியானவரை ஒத்தாசை பண்ண சொல்லி உட்காந்து முழங்கால் போட்டு வாசிங்க. உன்னுடைய கண்களை கர்த்தர் திறப்பார், உன் இருதயத்தை விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றுவார், இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. அது வரைக்கும் போயிட்டான். அதுக்கு தான் கரெக்டாக ஆண்டவர் மீனை வச்சிருக்கிறார். வாசிங்க. இப்போ மீனுக்கு யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ராப்பகல் சில நாட்கள் இருக்கிறான். வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். எங்கிருந்து? பாதாளத்தின் வயிற்றில். அப்படின்னா எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு இருக்கான் பாருங்க. போயிட்டு கூப்பிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என்னுடைய சத்தத்தை என்ன செய்கிறீர்? சார், நீ எங்க போய் கூப்பிட்டாலும் அவர் இருப்பார். நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன். நீ சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் நான் அங்கேயும் இருக்கிறேன். ஏன்னா உன்னுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னெல்லாம் சூழ்ந்திருக்கு? இப்ப நீரோட்டம் இதெல்லாம் என்ன தெரியுமா? இப்ப படிக்கிறதெல்லாம் இந்த தூக்கி சமுத்திரத்தில் போடுறது என்ன தெரியுமா? அவன் தீர்மானிச்சிட்டான், நம்மளால தான் எல்லாமே. இனி மாறணும்னா நான் தீர்மானம் பண்ணி களத்தில் இறங்கணும். தீர்மானம் பண்ணி இந்த காரியத்தை செய்வதுக்கு முன் வரணும். எந்த காரியத்தை? மீனை முழுங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னைய உபவாசத்துக்கு உள்ளே அனுப்பணும்னு அர்த்தம். மீன் வைத்துக்குள்ளே போய் சில நாட்கள் இருக்கிறது எதுக்கு ஒப்பா இருக்குது தெரியுமா? உபவாச நாட்கள் சபையில் ஏன் கூறுறான்? எதுக்கு சொல்கிறான்? சபையில் வேறு வேலையில் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் பாஸ்ட்டுக்கு டைம் பாஸ் ஆகும்னா, அதில் உள்ளே போட்டோன்னே உபவாசத்துக்குள்ளே வந்தோடனே இதெல்லாம் எஃபெக்ட் நடக்கும். என்னது? ஆழத்தில் போகிறது. அப்புறம் என்னது? கீழே அதை வாசிமா. நீரோட்டம் உங்களை என்ன செய்யும்? சூழ்ந்துக்கும். உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிரயாணம் பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இந்த 40 நாள்ல இதெல்லாம் நடக்கும். 40 நாள்ல இதெல்லாம் ப்ராசஸ் என்ன செய்யும்? நடக்கும். சூழ்ந்தது. பர்வதங்களின் அடிவாரங்கள் எங்க போயிட்டாங்க? இப்ப எங்க? கடல்ல இருக்கிறவன் எப்படி பர்வதங்க அடிகளுக்கு போறான்? இப்ப புரியுது எங்க போயிட்டான்னு. பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என்னது?
யாராவது தப்புவானா? நீச்சல் தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டானா அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்கள் சமுத்திரத்தில் கப்பலில் போய் நடு கப்பலில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நான் பயங்கரமான நீச்சல் வீரன், பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். தப்பிச்சு வர முடியுமா? முடியுமா? நீச்சல் அடித்து ஓஞ்சி ஒரு இடத்துல எங்கே வந்துடுவான், போய் சேர்ந்துருவோம். ஆனாலும் யோனா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்ன சொன்னார் கடைசியாக சொல். கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அழிவுக்கு தப்புவித்தீர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இந்த கேரண்டிங்க உனக்கு, உன் பிராணனை கர்த்தர் கேரண்டியாக உனக்கு கொடுக்கிறார். நீ செத்து போக மாட்டாய், அழிந்து போக மாட்டாய். உன் வேலையை விட்டுட்டு உபவாசத்தில் உட்கட்டா வேலை போயிடும், போகாது. அதை விட பெட்டராக உனக்கு இன்னொன்று கிடைக்கும். இல்லாட்டி அவனே வந்து உனக்கு திரும்ப வேலையை கொடுப்பான். அல்லேலூயா. இல்லை என்னால் பலவீனங்க, அந்த பலவீனம் உன்னை ஒன்றும் பண்ணாது. உபவாசப்படு, இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து உட்கார். அது எதெல்லாம் நீ காரணம் சொல்கிறியோ அது அத்தனையும் போய் அது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நிகரானது கிடையாது. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தரை தேடி வந்து உட்காந்து கர்த்தரிடத்துல கிருபையும் பலனையும் பெற்றுக்கிறதற்கு, நன்மையை பெற்றுக்கிறதுக்கு, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சொல்கிற மற்ற எதுவுமே காரணமாகாது. ஏனென்றால் இவைகளை எல்லாம் கொடுத்தது அவர் தான். உனக்கு வேலை கொடுக்கலன்னு அந்த கம்பெனிக்கே வேலையெல்லாம் போயிடும். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. அதனால் இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாதுங்க. போய் தேவனுடைய சபையில் அறிவிக்கப்பட்டாச்சு. இல்லை சில சமயங்களில் கர்த்தர் உங்கள்கிட்ட பர்சனலாக வேத வாசிங்க பேசுகிறாரா, போய் உபவாசம் போடு, போய் தேவ சமூகத்தில் உட்காரு. அந்த உபவாசத்தில் வேறு எதையும் பண்ணாது, வேறு எந்த அலுவல்களையும் வச்சுக்காதுங்க, கர்த்தருடைய சமூகத்திலே இருங்க. அப்படி இருக்கும்போது நெருக்கப்பட்டு அந்த சமூகத்தில் உட்காந்துருக்க பாருங்க. சொல்கிறார் யோனா, சொல்கிறாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தாராம்? உத்தரவு. சார் ஃபஸ்ட்டு அவர் தான் உன்னைய கூப்பிட்டார். அவர் உன்னைய கூப்பிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ நீ கூப்பிட்டு கதற மாதிரி ஆகிப்போச்சு. தம்பி இருக்கியா? கவனி பிரேம், அவர் உன்னைய கூப்பிடுவார். அவர் உன்னைய கூப்பிடும்போது உன் சத்தத்தை, உன் செவி அவருக்கு சாய்த்து அதுக்கு ஒப்பு கொடுத்துரும். உடனே அந்த வேலையை செய். இல்லைன்னா பூமியின் ஆழத்தில் போய் உட்காந்து அவரை நீ கூப்பிடுற மாதிரி ஆகும். அவர் அப்பவும் மூஞ்சியை கோச்சிக்கிட்டு திருப்பிக்கிற கர்த்தர் அல்ல, உன் சத்தத்தை கேட்பார். தெரிஞ்சோ தெரியாவையோ நீ ஆழத்துக்கு போயிட்ட. இப்போது நீ விடுதலை ஆகுவதற்கு சபையில் ஒரு பெரிய வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த உபவாசத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை கனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? தொடர்ந்து ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாமல் நான் இரவு நேர ஜெபத்துக்கு இத்தனை நாள் வரைக்கும் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன தேதி? 25 நாளாக இந்த ஜெபம் நடக்குது. ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாமல் நான் கரெக்டாக ஒரு நாள் தவறாமல் என்ன செஞ்சுருக்கேன்? பங்கு பெற்றிருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க? என்னாச்சு? கொந்தளிப்பு ஓயாது, இன்னும் அதிகமாகும். இன்னும் சாபமா? இல்லை, உங்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய வைப்பார். அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், எல்லாமே தருவார். ஆனால் அவருடைய சித்தத்தை அவர் செய்ய வைப்பார். நீ தப்பி ஓடவே முடியாது. இன்றைக்கு முடிவெடுங்கள். அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார முடியாமல் அப்படி என்ன உங்களுக்கு என்ன வேலை? அப்படி என்ன பெரிய வேலை? பெரிய அசதி உங்களுக்கு. அது ஒரு சின்ன கீழ்ப்படிதல் இல்லாமையினால், அதில் வீடியோலாம் ஆன் பண்ணனா அதை ஆன் பண்ண மாட்டான். உன் கீழ்ப்படிதல் இல்லாமையினாலே படகு முழுகும். உன்னால தான் சபை கட்டப்படாது, எழுதி வச்சுக்கோ. உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே சபைக்கு இடம் வாங்க முடியாது, சபை கட்டப்படாது. உன்னுடைய முழு கீழ்ப்படிதல் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும்.
ஒரு சபையில் அனௌன்ஸ் பண்ணால் அதோட என்ன வேலை? இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? எத்தனை வாலிப பசங்க வச்சுருக்கீங்க? ஜபத்துக்கு ஏன்பா வரல? ஒவ்வொருத்தர் பேரை தான் சொல்ல. என்ன நான் ஜபத்துக்கு ஏன் உங்களால் வர முடியல? ஊழியக்காரனே அடிக்கடி வர்றதில்லை, அப்புறம் எங்கே போகும்? நான் யாரையும் கடிந்து கொள்ள வரவில்லை. ஏன் உன் வாழ்க்கையில் போராட்டம்? ஏன் உன் வாழ்க்கையில் கொந்தளிப்பு? ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண துடிக்கிற, ஆனால் வழி இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்க. எதை செஞ்சாலும் முடியலை, பத்தலை, பற்றாக்குறை, கடன், ஆளியிலே போய் கொண்டிருக்கிறாய். எதிர்பார்க்கிற காரியம் இன்னும் கைகூடி வரமாட்டேங்குது. எதிர்காலத்தை குறித்துதான ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், தேவனை விட்டு நீ தூரம் ஓடிக்கிட்டு இருக்க. நீ ரெகுலர் சர்ச்சுக்கு வர்றதுனால போகிறதுனால எதுவும் மாறிடாது. ஆழத்திலே போவதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. உனக்கு ஒரு சேதம் வராது, பிராண சேதம் வராது, சரீரத்தில் சேதம் வராது, எதுவுமே வராது. உன்னை பாதுகாக்க கர்த்தர் ஒரு பெரிய மீனை வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆழத்திலே போனாலும் சரி, பூமி கீழே இருக்கிற பர்வதத்துக்கு அடியில் வரைக்கும் போனாலும் சரி, நீ சேஃப், பக்கா சேஃப். அப்படியே கூலாக வச்சிருப்பார். கரெக்டாக டைம் முடிஞ்சோடனே மீனுக்கு கட்டளையிடுவார், போய் யோனாவை கரையில் என்ன செய் போட்டு. ஹல்லேலூயா. அது எதுக்கு? கிருபையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய இரக்கத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு. துன்மார்க்கமாய் போய் கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப பிள்ளையே, உன் துன்மார்க்கத்துக்கு புற்றுப்புள்ளி வை. இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை சந்திப்பார். கர்த்தர் உன்னை நிச்சயம் சந்திப்பார். எழுதி வைத்துக்கோங்க. இத்தனை நாள் கிடைச்ச கிருபை உனக்கு கிடைக்காது. இன்றைக்கி நான் ஆண்டு சமூகத்தில் சொல்கிறேன், இத்தனை நாள் கிடைச்ச கிருபை இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைக்கும் வாலிப பையனுக்கும் நீ கர்த்தரை இன்னும் தாண்டி போனா கிடைக்காது. இன்றைக்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தரை நோக்கிப்பார். நீ நினச்சதை விட உன்னை அற்புதமாக நடத்துவார். 100% நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி பாரு, கரங்களை வைத்து சொல்லுங்கள். என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். நீர் எவ்வளவு அதிகமாய் எங்களை நேசிக்கிறீர் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவரே கோபப்படாமல் எங்கள் வழிகளிலே காற்றனுப்பி எங்கள் திசைகளை மாற்றி மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணி நீர் உம்முடைய வேலையை செய்ய வைக்கிறீர். ஆண்டவர் எத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு திரும்ப யோனாவை பயன்படுத்தினீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியாய் நீர் அபிஷேகம் பண்ணும்படி செபிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். தேவனுடைய தயவினாலே, தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய இரக்கங்களினாலே அனைவரும் முடிசூட்டப்படுவார்களாக. இந்த வார்த்தை இனி இவர்களை விட்டு பிரியாமல் இருந்து பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் அவர்கள் செவிகளில் கேட்கும்படி செய்து நல்ல மெய்ப்பர் கரங்களை பிடித்து அவர்களை அருமையாக வழி நடத்தி கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தம் செஞ்சு நாங்கள் உம் இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை செஞ்சு நாங்கள் உம் இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் என்றதான சாட்சி எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்து உம்முடைய வருகையை சீக்கிரமாய் கொண்டு வர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் பிதாவே, ஆமென்.